இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட ஹீரோ சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பையன் இருக்கானா அப்படிங்கிற ஆச்சரியத்துல அன்னையில இருந்து ஹீரோ மேல ஹீரோயினுக்கு லவ் வந்துருது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவை தேடி ஹீரோயின் போறாங்க. எப்படி அவங்க நம்பர் வாங்கி கான்டாக்டும் பண்றாங்க. ஆரம்பத்துல இந்த பொண்ணை ஹீரோ அவாய்ட் பண்றாரு. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த பொண்ணு ஹீரோவை தேடி போறாங்க. ஹீரோ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஹீரோயினையும் போய் அடிக்கடி ஹீரோவை மீட் பண்றாங்க. ஆரம்பத்துல இது அவருக்கு வெறுப்பா இருந்தாலும் போக போக ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு காதல் வந்துருது. அன்னையிலிருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலைக்கு சேர்த்து விடுறாங்க ஹீரோயின். ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா அப்படின்னாவே பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோயினுக்காக அந்த வேலையை அவர் செய்யறாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோவை சடனா அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இவன் தான் நான் லவ் பண்ற பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வந்திருப்பாரு. பட் ஆனா அவரு இந்த காதலுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. பையன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரட்டும், அப்ப நான் அவன் காதலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மலை மேல இருக்கிற கோயில்ல ஹீரோவை கூட்டிட்டு வந்து 3 வருஷத்துக்கு நம்ம மீட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நீ ஒரு நல்ல பெரிய டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு வா, நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு மறுபடியும் வராரு. நீ வந்து பார்க்கும்போது நான் உயிரோட இருப்பனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அந்த இடத்துல இருக்கும். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு.